வணக்கம் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் அபிஸ் டெக்னோவேஷன். ஸோ நம்ம சேனலில் இப்போ என்ன வீடியோஸ் போட போகிறோம் அப்படின்னா பைத்தான் ஃபுல் ஸ்டாக்ஸ் கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ பைத்தான் ஃபுல் ஸ்டாக்காக நம்ம ஜாங்கோலாம் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஜாங்கோ படிக்கணும்னா நமக்கு வந்து பைத்தானோட பேசிக்ஸ்லாம் தெரியணும். ஸோ பைத்தான் பேசிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேம் ஒர்க்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறணும் அதெல்லாமே ஃபுல்லாக வீடியோவில் கவர் பண்ணுவோம். ஸோ பைத்தான் ஃபுல் ஸ்டாக்ல வந்து ஃபஸ்ட்டு பைத்தானோட பிகினர் என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு வந்து பைத்தானோட இன்ட்ரோடக்ஷன், ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸில் வந்து வேரியபிள்ஸ்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்னங்க, இதை மட்டும் கவர் பண்ணுறோம். ஸோ மற்ற சேனல் அப்கமிங் வீடியோஸில் வந்து மற்ற டேட்டா டைப்ஸ், மற்ற வீடியோஸ்லாம் கவர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பைத்தான்னா என்ன அப்படின்னா, பைத்தான் வந்து ஒரு பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த சின்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எப்படி டைப் பண்ணுவோம், ஸோ அது மாதிரி தான் ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து பைத்தான் வந்து லேர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஈஸி டு லேர்னாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து ஒரு டென்ஷன் இருக்காது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ பைத்தான் வந்து பேசிக்ஸாக பிகினராக இருக்கவங்க வந்து பைத்தான் படிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே இருக்கும். ஸோ இந்த பைத்தான் லாங்குவேஜில் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம் இது, அண்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு என்னன்னா, ஸோ இப்போ நம்ம ரியல் வேர்ல்ட் ப்ரோக்ராமிங்க்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது நார்மலாக இஃபெல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஸோ லாங் டேர்ம் ஆகும் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். மற்ற இப்போ சீலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட் கிடையாது, ஸோ பைத்தானில் இருக்குது. ஸோ வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ பைத்தானை வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் பண்ண முடியாது. ஸோ பைத்தான் வந்து இப்போ நீங்கள் ஒரு லைன் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த லைனை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி என்ன எரர் இருக்குது, என்ன பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கமிங் டு ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ், இன்னைக்கு வந்து டேட்டா டைப்ஸ்னா என்ன, வேரியபிள்ஸ்னா என்னன்னு மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ்னா என்னன்னா கண்டெய்னர்ஸ் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா வேல்யூஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம 10ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த 10 வந்து நம்ம வந்து ஏங்கிற ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்றோம். ஸோ இப்போ வந்து நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏவை பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஒரே நிமிஷம். இப்போ ஏவை பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க 10 பிரிண்ட் ஆகுது. ஓகே, கரெக்டா? ஸோ இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து நம்ம வீட்டில் பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த பவுடரை வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறோம், அந்த கண்டெய்னர் தான் வந்து நமக்கு வந்து வேரியபிள். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 10ங்கிற வேல்யூ வந்து அந்த பவுடர். ஸோ அப்போ அந்த 10 வந்து நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணுறோம், அதுதான் ஏ. ஸோ அதுக்கு தான் டெஃபினேஷன் கண்டெய்னர்ஸ் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கமிங் டு டேட்டா டைப்ஸ். பைத்தானில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது? ஸோ நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது, பட் பேசிக்காக நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது என்னென்னா இன்டீஜர் அண்ட் தென் float and then string யூஸ் பண்ணுவோம் and boolean. ஓகேங்களா? ஸோ இந்த 4 டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இதில் வந்து நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது, அது வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அது என்னென்னா லிஸ்ட்டு, செட்டு, டபுள், டிக்ஷனரி, அது மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது, அது வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க டூல் வந்து பார்த்தீங்கன்னா பைச்சாம். ஸோ இதுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற வீடியோஸ் வேணும் அப்படின்னா, இஃப் யூ கைஸ் நீட் அ வீடியோஸ் ஃபார் ஹவு டு டவுன்லோட் அ பைச்சாம், ப்ளீஸ் டூ கமெண்ட், ஐ வில் போஸ்டிங் தட் ஆல்சோ. ஓகேங்களா? இப்போ டேட்டா டைப்ஸில் நம்ம வந்து இன்டிஜர் அப்படின்னா என்ன பார்த்துருவோம். இப்போ இன்ட் அப்படின்னா நம்ம 1 2 3 வேரியபிள்ஸ் 1 2 3 -1 2 3 இப்போ இதெல்லாமே வந்து இன்டிஜர் வேரியபிள். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்ட்னு தான் சொல்லுவோம், இன்டிஜர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து நம்ம இன்புட் வந்து இப்போ யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏ ஈக்குவல் டு இன்ட் இன்புட்னு நம்ம வந்து வாங்கணும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் இப்போ ஸ்ட்ரிங்கை வாங்குறீங்க அப்படின்னா இன்டிஜர் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அங்கே வந்து வெறும் இன்புட்னு போட்டிங்கனாலே நீங்கள் வந்து இன்டிஜர் வேரியபிள் வாங்கிடலாம். ஸோ இப்போ இன்டிஜர் அப்படின்னா இன்டிஜர்னா 10 1 2 3 இதெல்லாம் இன்டிஜர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ
ஃப்ளோட்னா அப்படின்னா பாயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறோம்ல. அப்போ 5.3 10.3 இந்த மாதிரி இருக்கிறதுனா ஃப்ளோட் டேட்டா டைப்ஸ் ஓகேங்களா. ஃப்ளோட் டேட்டா டைப்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் வந்து நம்ம வந்து கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். ஹலோ, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ்லாம் இந்த மாதிரி தான் நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஸோ பூலியன் அப்படின்னு என்னன்னா, பூலியன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணுறோம்ல. ஸோ அதெல்லாம் தான் வந்து பூலியன். இல்லைனா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் கூட ரிட்டர்ன் பண்ணுவோம் ஓகேங்களா. ஆர் 0,1. ஸோ இதுதான் பூலியன். இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். ஸோ இன்னும் டேட்டா டைப்ஸ் இருக்குது. நம்ம வந்து இதை வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டா டைப்ஸ் என்னென்னா படிச்சுக்கோங்க. வேரியபிள்ஸ் என்னென்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மற்ற கான்செப்ட்ஸ் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். Thank you guys.